அவருடைய செயல்பாடுகள் மேலே. சில இடங்களில் வந்து அவர் சைலண்ட்டாக இருக்கும்போது, உதாரணத்துக்கு அவர் வந்த ஆரம்ப கட்டத்தில் பிரமாதமாக வந்து அவருடைய இது போயிட்டு இருந்தது நல்லா. அதாவது வந்து திஸ் இஸ் அ கை ஹூ வில் டேக் சார்ஜ் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சோம். கடைசியில் வந்து ஒரு இடத்துல இந்த கரூர் அப்படிங்கும்போது தான் என்னோட மைண்டே மாறுது. ஆனால் அந்த இடத்துலையுமே நான் அன்னைக்கு நடந்த சம்பவத்தை பார்த்துட்டு நான் ரொம்ப மனம் பாதிக்கப்பட்டு, நான் மட்டும் இல்லை நிறையா பேர் நம்ம என்ன சொன்னோம்னா, ஐயோ அவருக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு பழி அவர் மேலே விழுந்துருச்சே, என்னமோ அவர் பிளான் பண்ணி பண்ண மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படுதுன்னு சொன்ன ஆட்கள் தான் நாங்கள். ஆனால் ஒரு தலைவனா அந்த தலைமை பண்பு என்ன? அந்த இடத்துல நீங்கள் நின்று யூ ஹாவ் டு ஃபேஸ் த மியூசிக். அது மீடியாவுடைய கேள்விகளாக இருக்கலாம், பொதுமக்களோட கேள்விகளாக இருக்கலாம். நீங்கள் பொதுமக்களாக நிற்கிறதுக்கு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள், இபிஎஸ் அவர்கள், திருமாவளவன் அவர்கள், சீமான் அவர்கள், இவங்க அண்ணாமலை அவர்கள், இவங்க ஒவ்வொருத்தர் மேலே எனக்கு வந்து விமர்சனம் இருக்கலாம். ஆனால் இந்த வயசுலையும் ஒவ்வொருத்தரும், இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு 75 வயசு, பொதுமக்களாக வாக்கிங் போகிற இடத்துல போய் ஓட்டு கேட்குறாரு. இவரால் வந்து பொதுமக்களை மீட் பண்ண முடியாதா? எஸ்பெஷலி வேணா சிச்சுவேஷன் லைக் தட் ஹேஸ் ஹேப்பன். நான் அழுத்தம் திருத்தமாக ஒன்று சொல்லுவேன், கரூருக்கு அப்புறம் அவர் மேலே இருந்த மரியாதை எனக்கு வந்து போய்விட்டது. அதுதான் என்னுடைய விமர்சனத்துக்கான காரணம். இப்போ ஒருவேளை அந்த கரூர் இன்சிடென்ட் நடக்கலன்னா நீங்க வந்து விஜய் சாரை வந்து விமர்சித்திருக்க மாட்டீங்க? இல்ல அதுக்கப்புறம் நடந்த பல விஷயங்கள் அது வந்து அட் வாஸ் அ டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் இப்ப சமீபத்து வரைக்கும் அவர் வந்து எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் குரல் கொடுத்திருக்காரு, எத்தனை போராட்டங்கள் அவர் நடத்தியிருக்காரு, அவருடைய தொண்டர்களை அவர் வழி நடத்துற விதம். அவங்க வந்து இப்ப நம்ம தற்கூரின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம். ஆனா அவங்க தற்கூரி கிடையாது, அவங்க வழி நடத்தப்படாத ஜென்சி கிட்ஸ். பல பேருக்கு இங்கே ஓட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க, பல பேர் வந்து இந்த மாநிலமே கிடையாது அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நடிகரை பார்க்கறது வரணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் வராங்க, ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வராங்க. அவங்கள வழிநடத்த வேண்டியது யாருடைய கடமை? நம் மண்ணை நாமே காப்போம்.